Hi, this is Bindu from Bipa Designer Studio. நார்மலா நம்ம sarees வாங்குனாக்கா saree fall stitch பண்றதுக்கு கடைக்கு போறோம். அது இல்லாம நம்ம வீட்டிலேயே எப்படி saree fall stitch பண்ணலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம். So இது wrong side of the saree and இது right side of the saree. நம்ம wrong side of the saree-ல தான் saree falls வைக்கணும். இதுதான் saree falls. saree falls ஓட இந்த raw பக்கத்துக்கு நம்ம உள் பக்கமா லைட்டா மடிக்கணும். சோ இந்த மாதிரி மடிச்சிட்டு நம்ம saree falls ஸ்டிட்ச் பண்ணனும். சோ அதுக்கு முன்னாடி saree falls ஸ்டிட்ச் பண்றதுக்கு சாரியில இருந்து ஒரு 12 inches நம்ம டிஸ்டன்ஸ்ல தான் saree falls ஸ்டிட்ச் பண்ணுவோம். சோ நம்ம டேப்ல ஃபர்ஸ்ட் 12 inches நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். மெஷர் பண்ணிட்டு அந்த பிளேஸை மார்க் பண்ணி அந்த இடத்துல நம்ம saree falls வச்சு ஸ்டிட்ச் பண்ண போறோம். இப்போ saree falls நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம மார்க் பண்ண அந்த இடத்துல நம்ம saree falls இப்படி பிளேஸ் பண்ணி அந்த ஓரமா நம்ம ஸ்டிட்ச் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு டபுள் ஸ்டிட்ச் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த ஓரமா வச்சு நம்ம பொறுமையா ஸ்டிட்ச் பண்ணிட்டு வரலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம டபுள் ஸ்டிட்ச் போடலாம். அப்புறமா பொறுமையா நம்ம அந்த கரையோரமா saree falls வச்சு ஸ்டிட்ச் பண்ணிட்டு வரலாம். பொதுவாக நம்ம எதுக்கு saree falls வைக்கிறோம் ஒரு சாரிக்குன்னா, ஒன்று ஃப்ளீட்ஸ் நல்லா அழகாக வரும், இன்னொன்று வந்து பின்னாடி ஜரி வந்து தூக்காமல் இருக்கிறதுக்காகவும், அதே மாதிரி ஜரியில் கொலுசோ எதுவும் மாட்டாமல் இருக்கிறதுக்காகவும் தான் நம்ம saree falls வைக்கிறோம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். எண்டு வந்தோடனே திரும்பவும் நம்ம உள்பக்கமாக அந்த saree falls-ஐ லைட்டாக மடிச்சுட்டு நம்ம டபுள் ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். நீட்டாக வந்திருக்கு ரெண்டு சைட்லேயும். இப்போ நம்ம வந்து இந்த saree falls-ஐ நம்ம கையில் தான் ஹேண்ட் எம் பண்ண போகிறோம். நம்ம மிஷினில் கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ண போகிறது இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா, மிஷினில் வந்து பெரிய ஸ்டிச் வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ என்னோடது ஜாக் மிஷினில் 5ஆம் நம்பர் தான் பெரிய ஸ்டிச்சு. ஸோ அதை மாதிரி உங்கள் மிஷினில் எது பெரிய தையலோ அதை வச்சுட்டு ரஃப்பாக நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ எட்ஜில் தான் ஸ்டிச் பண்ணணும்னு கிடையாது. நம்ம கரெக்டாக அலைன் பண்ணிக்கலாம். சாரியை கரெக்டாக வச்சு ஃப்ளாட்டாக மிஷின் மேலே ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ரஃப்பாக ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நான் வேறு கலர் நூலில் போட்டிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக தெரியுன்றதுக்காக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி உங்களுக்கு பெரிய தையல் தெரியும். ஸோ இந்த தையலை நம்ம லாஸ்ட்டாக ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ கரெக்டாக வந்து சாரியை ஃப்ளாட்டாக வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ரெண்டு சைடும் பிடிச்சி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ saree falls-ஓ இல்லை சாரியோ சுருக்கம் எல்லாமே இப்படி நம்ம ஃபால்ஸை வந்து லே பண்ணிக்கலாம். மிஷின் மேலே வச்சுட்டு நம்ம கரெக்டாக ரெண்டு சைடு இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஹேண்டில் ஹெம் பண்ணிட்ட பிறகு இந்த பெரிய தையலை நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த எட்ஜ் வந்துட்ட பிறகு திரும்பவும் நம்ம மிஷின் நீடில் வந்து இறக்கிட்டு மிஷினில் வந்து நம்ம சாரியை திருப்பிட்டு எட்ஜ் வரைக்கும் நம்ம போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ரிவர்ஸ் தையல் போட போகிறது இல்லை. இந்த தையலை நம்ம ஹேண்ட் எம் பண்ணிட்ட பிறகு இந்த தையலை நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஸோ ஹேண்ட் எம்மிங் எப்படி பண்ணணுன்றது நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். இதுக்கு வந்து நான் ஒரு நூல் தான் எடுத்திருக்கேன். ஒரு நூல் வச்சு கரெக்டாக நம்ம இந்த எட்ஜில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 1/2 inch 1/2 inch கேப்பில் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். ஹேண்ட் எம்மிங் பண்ணும்போது உங்களுக்கு சாரி வந்து முன்னாடி பக்கம் பார்க்கும்போது, அதாவது நல்ல பக்கத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த தையல் எதுவும் தெரியாது, ரொம்ப நீட்டாக இருக்கும், சுருக்கம் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக ஹேண்ட் எம் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஹெம்மிங் பண்ணதுக்கான ரொம்ப மைன்யூட் டாட் மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம வந்து த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணி மிஷினில் ஸ்டிச் பண்ணோம்னாக்கா அந்த ஸ்டிச்சஸ் தெரியும். ஸோ அதை விட ஹேண்ட் எம் பண்ணாக்கா உங்களுக்கு saree falls நார்மலாக சாரியில் வந்து ஹேண்ட் எம் பண்ணுறது தான் நிறைய பேர் விரும்புவாங்க. பார்க்கவும் நீட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த எண்டுக்கு வந்துட்டு பிறகு நம்ம
டபுள் நாட் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நூல் எடுத்து இந்த மாதிரி டபுள் நாட் போட்டுடலாம். டபுள் நாட் போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி கட் பண்ணிடலாம். இது கட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நமக்கு அந்த பெரிய தையல் ரிமூவ் பண்ணுறது ஈஸி தான். ஏதாவது ஒரு நீடிலோ இல்லைனா வந்து தையல் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு டூல் இருக்குது. ஸோ அதையோ வச்சுட்டு நம்ம ஒரே ஒரு தையலை பிரித்தா போதும், மற்ற தையல்லாம் ஈஸியாக வந்துடும். பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்குது, எங்கேயுமே சுருக்கம் இல்லை, ரொம்ப நீட் ஃபினிஷாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.